அப்படியே சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல். கால்கட்டு கொத்தமல்லி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொட்டை அளவு புளி, 4 பல்லு பூண்டு, இது பெரிய பல்லாக இருக்குது அதனால் 4 பல்லு, சின்ன பல்லாக இருந்தால் 5 பல்லு போட்டுக்கோங்க. அதே மாதிரி 4 பச்சை மிளகா, ஒரு அரை டீஸ்பூன் உப்பு. உங்களுக்கு காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக சாப்பிட்றா இருந்தால் இன்னும் 2 மிளகாய் சேர்த்து போட்டுக்கோங்க. கம்மியாக சாப்பிட்றா இருந்தால் 2 மிளகாய் இதில் இருந்து குறைச்சிருங்க. இப்போ இதை போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அப்படியே பச்சையாக தான் அரைக்கணும். அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு இப்போ அரைச்சாச்சு. ஒரு பவுலில் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சது ஒரு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரே ஒரு வரமிளகாவை பிச்சு போட்டுக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து சட்னியில் கொட்டிடலாம். அவ்வளோதாங்க. அருமையான சுவையில் கொத்தமல்லி சட்னி ரெடி. தோசை ஊற்றி இப்போ என்ன பண்ணலாம், தோசை வெந்ததுக்கப்புறம் இந்த வெங்காய சட்னி எடுத்து தடவி விடலாம். எப்படி தோசை நல்லா தூக்கிட்டு வருது பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் தோசை வேணும்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள். அதை மாவு அரைக்கிறது எப்படி, இட்லி சாஃப்டான இட்லி எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ அவ்வளோதாங்க. தோசையை அப்படியே மடித்த வாக்கில் எடுத்துட வேண்டியதான். சுத்த இதே போட்டு சாப்பிடுங்க. எப்படி இருக்கு பாருங்க. 2 பெரிய வெங்காயம், ஒரு 5 வரமிளகா, 2 சில்லு தேங்காய், தேவையான அளவு உப்பு, ஒரு கொட்டை அளவு புளி. இது எல்லாமே அப்படியே போய் அரைச்சிட்டு வந்துடலாம். பச்சையாகவே அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடும். தாளிச்சிட்டோம்னா ரெடி. இப்போ நம்ம பவுலில் மாற்றிடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சது ஒரு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரே ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த சட்னியில் கொட்டிடலாம். அருமையான வெங்காய சட்னி ரெடி. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, அப்படியே தான் அரைக்கணும். தக்காளி மொறு கார தோசை ரெடி. இப்போ தக்காளி கார சட்னி அரைக்க போகிறோம். இதுக்கு அடுப்பு தேவையில்லாமல் தான் அரைக்க போகிறோம். பாருங்கள், 2 தக்காளி, பூண்டு பல் ஒரு 5 பல். அதாவது இவ்வளோ பெரிய சைஸாக இருந்தால் 5 பல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி சைஸாக இருந்தால் 7 பல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, ஒரு அரை டீஸ்பூன். அதுக்கப்புறம் மிளகாய் பார்த்தீங்கன்னா இந்த காரமான மிளகாய் 2 மிளகாய் தான் போட்டிருக்கேன். காஷ்மீர் மிளகாய் 5 மிளகாய். காரம் நீங்கள் இதில் ஒரு 10 மிளகாய் கூட போட்டுக்கலாம். நல்லா கார சாரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா. நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால நான் மிளகாய் குறைச்சி எடுத்திருக்கேன். இப்போ வாங்க, இதை நம்ம பச்சையாக தான் அரைக்கணும். இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்துட்டு அதில் என்ன பண்ணுங்க, பூண்டு பல்ல போடுங்க. அதுக்கப்புறம் இந்த மிளகாயை எடுத்து போட்டுருங்க. இப்போ தக்காளியை போட்டுருங்க. தக்காளியை சும்மா 4 கட் பண்ணி போடுங்க. அந்த நடுவில் உள்ள தண்டு வரும் இல்லையா, அதை எடுத்துருங்க. போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. பத்தலைன்னா அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ போய் இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு பாருங்க. அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிடலாம். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, அப்படியே தான் அரைக்கணும்.
இப்போ அரைச்சாச்சு இல்லைங்களா, இதுக்கு தாளிப்பு எதுவும் கிடையாது. நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அவ்வளோதாங்க. நல்லெண்ணெய் ஊற்றணும், வேறு எந்த எண்ணெயும் ஊற்றிடக்கூடாது, நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். ஊற்றி நல்லா இப்படி கலந்துருங்க. அவ்வளோதான். இப்போ 3 நாளைக்கு 3 சட்னி அரைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். போய் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கடைசி வரையும் தெரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு. பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெரைட்டியாக சட்னி செஞ்சு தோசையில் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைகள்லாம் அந்த மாதிரி தாம்மா வேணும், அதே சட்னி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.